ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, CapCutல நம்ம இமெயில் ஐடி, ஃபேஸ்புக் எல்லாத்தையும் லிங்க் பண்ணாமல் ஈஸியாக எப்படி கூகுள்லேயே இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி CapCut நியூ வெர்ஷனை ஈஸியாக சைன் அப் பண்ணுறது எப்படின்னு வாங்க இந்த வீடியோக்குள்ள முழுசாக பார்க்கலாம். அப்படியே CapCut நோ இன்டர்நெட் ப்ராப்ளம், எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் அண்ட் ப்ரோ எஃபெக்ட்ஸ் பிசினஸ் கிரியேட்டட் மோட் எப்படி எல்லாத்தையும் ஈஸியாக ஆன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ள முழுசாக சொல்கிறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நோ இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம், எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் பற்றி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துக்கோங்க. CapCut ப்ரோ எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ள முழுசாக வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச VPN ஆன் பண்ணிக்கோங்க. VPN ஆன் பண்ணிட்டு கூகுளில் போயிட்டு டெம்மைல்னு சர்ச் பண்ணிக்கோங்க. முதல்ல வர வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெம்பரவரி இமெயில் அட்ரஸ்னு இருக்கும் பாருங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெம்பரவரி இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காப்பின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த காப்பியை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு திரும்பி கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு CapCut சைன் அப்னு சர்ச் பண்ணுங்க. அதில் முதல்ல வர அந்த CapCut சைன் அப்பை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு CapCut இருக்கா. அது கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணுற மாதிரி ஃபேஸ்புக் அண்ட் இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆர்னு கொடுத்து இமெயில் ஐடி லிங்க் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதுல ஏற்கனவே நீங்க காப்பி பண்ணிட்டு வந்து 10 மைல காப்பி பண்ணிட்டு வந்த இமெயில் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே அதில் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டில் நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து வச்சுக்கோங்க. சும்மா 1 2 3 மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் அதை யாவும் வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்க சைன் அப்பை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஓப்பன் ஆனீங்களா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேட் ஆஃப் பர்த் நம்பரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் இமெயில் ஐடின்னு சொல்லி ஓடிபி கேட்டிருக்கும். ஐயோ நம்ம எந்த லிங்கும் கொடுக்கல, ஓடிபி வரலன்னு சொல்லி எந்த இதுவும் பேனிக் ஆக வேண்டாம். அப்படியே பேக்கை வந்துட்டு டெம்மைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெம்மைல் ஓப்பன் பண்ணி அதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 6 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்த 6 டிஜிட் நம்பர் இதில் கொடுத்து சைன் அப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் லோடிங் ஆகிட்டு யூஆர் சைன் அப்னு வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ ஏற்கனவே இருக்க CapCut அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நியூ வெர்ஷன் CapCut இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நியூ வெர்ஷன் CapCut இல்லைன்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா CapCut நியூ வெர்ஷன் அப்லோட் பண்ணி வச்சிருப்போம். போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் நியூ வெர்ஷன் அப்டேட் வெர்ஷன் அடிக்கடி நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். வேணுங்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் VPNல நல்ல நெட்வொர்க் டவர் கிடைக்குதான்னு பார்த்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு CapCut ஓப்பன் பண்ணி உள்ள வந்துருங்க. இப்போ பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் பாருங்க மீன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண உடனே மேலே டாப்பில் பாருங்க சைன் அப்னு இருக்கும் பாருங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ கொடுத்துருக்க அந்த 4 ஆப்ஷனில் இமெயிலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இமெயிலை செலக்ட் பண்ணிட்டு நீ இப்போ அங்கே காப்பி பண்ணிட்டு வந்த இமெயிலை பேஸ்ட் பண்ணி அப்படியே நீங்கள் பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டை போட்டு லாக்இன் பண்ணிக்கோங்க. பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ திருப்பி மீன் இருக்கும் பாருங்க. அதை கிளிக் பண்ணி ரைட் சைடு கார்னர் டாப்பில் ரைட் சைடு கார்னரில் செட்டிங் இருக்கும் பாருங்க. செட்டிங்கை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் கிரியேட்டர் மோடுன்னு இருக்கும் பாருங்க. அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ CapCut ப்ரோ வெர்ஷனில் உள்ளே போய் பாருங்க, எல்லா ஆப்ஷனும் ஒர்க் ஆகும். இது போல் ப்ரோ எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி எடிட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இது எந்த பிரச்சனையும் வராது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும், ஈஸியாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படியே இந்த வீடியோ உங்கள் CapCut யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. வேறு எதுவும் தகவல் தேவைப்படுச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுக்கான வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.